மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். அண்ணே எப்படின்னு இருக்கு? இங்க வச்சுதான் கல்யாணம் பண்ற மாதிரி. டேய் தம்பி, நல்லா இருக்குடா. மண்டபம் அது இதுன்னு புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்படி மரத்தடியில அழகா செட்டு போட்டு இது கூட ஒரு புது மாதிரியா தான் இருக்கு. இந்த காலத்துல யார் இப்படி எல்லாம் பண்றா? நீயாவது பண்றியடா, ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வர்றவங்க யாருமே இந்த கல்யாணத்தை மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லார் மனசுலயும் பதிஞ்சிடும். ஆமாண்ணே, எல்லாம் பெரியவே ஐடியா தான். பரவாயில்ல பரவாயில்ல. சரி சரி அண்ணே, கூட வாரீங்களா? சமையல்காரங்க என்ன பண்றாங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துருவோம். ஏதாவது தேவைன்னா டக்கு டக்குன்னு பசங்களை போய் வாங்க சொல்லிடலாம். சரிடா சரிடா, வா போய் பார்க்கலாம். அப்பா சித்தப்பா சரி ஓகே, எங்கேயும் போகட்டும். இவள என்ன இன்னும் காணோம்? எப்போ வர சொன்னேன் வீட்டுக்கு பின்னாடி வான்னு, இன்னும் வரல. என்னதான் பண்றாளோ? ஆனாலும் இங்க வந்ததுல இருந்து கொழுப்பு கூடி போச்சு. நல்லா எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ளேயே அடைச்சு கடந்தவளுக்கு இங்க வந்தது சொர்க்கம் மாதிரி தெரியுது போல. இல்ல இல்ல, யார்கிட்டயும் பேசாத, எங்கேயும் போகாத, வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொல்லி வைக்கணும். அதுவும் அந்த மாணிக்கத்திட்ட எல்லாம் என்ன பேச்சு இவளுக்கு? அவன் பேசுறான், இவளும் ஊன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. வரட்டும், இன்னைக்கு பேசுற பேச்சுல அமைதியா உட்கார்ந்துருப்பா. என்ன காணோம்? பின்னாடின்னு சொன்னேன், கரெக்டா வர வேண்டியதானே? சத்யா, அது ஒண்ணு இல்ல, உன் மதினிய இங்க வர சொன்னேன், அதான் என்ன காணுமேன்னு பாத்துட்டு இருக்கேன். அதுக்குதான் நான் வந்தேன். மதினி சொல்ல சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து பூ கட்டுறாங்களானே, மதினியும் கூட உட்கார வச்சுட்டாங்களாம். அதனால மதினி பூ கட்டிட்டு இருக்கேன், இப்ப என்னால வர முடியாது, உங்க அண்ணன்ட்ட போய் சொல்லிடுன்னு சொன்னாங்க. என்னது வர முடியாதுன்னு சொன்னாலா? ஆமாண்ணே, எல்லாரும் கூட சேர்ந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. பூ கட்டிட்டு இருந்தா என்ன? இல்ல, எல்லாரும் பூ கட்ட சொன்னாலும் என்னன்னு கேக்குறேன். என் புருஷன் கூப்பிட்டா நான் போய் பாத்துட்டு வந்துறேன்னு உன் அன்னைக்கு சொல்ல தெரியாதா? நீ எதுக்கு கூப்பிட்ட? அத கேக்குறதுக்கு தான் நான் வந்தேன். ஓ, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு அவளுக்கு தெரியாது. தெரியாம உனக்கு சொல்லி விட்டாளா? மதினி சொல்லி விடல, அத்தை தான் சொன்னாங்க. நீ உட்காரு, பூ கட்டு, சத்யா விட்டு என்னன்னு கேட்டுட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு உன் மதினிக்காரி பேசாம உட்காந்துக்கிட்டா. ஐயோ அண்ணே, அங்க எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. சரி நீ சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? ஒண்ணு இல்ல, நான் எதுக்கும் கூப்பிடல. ஏனே அப்பனா உயிரை வாங்குற? போனே, யார் கூடயா சேர்ந்து ஏதாவது ஒரு வேலையை பாரு. சின்ன பிள்ளை, நானே வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ண வேலை பார்த்துட்டு இருக்கேன். சும்மா வெட்டியா நின்னு மதினியை கூப்பிட்டுக்கிட்டு நீயும் வேலை பார்க்க மாட்ட, மதினியவும் வேலை பார்க்க விடாத. கொழுத, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அண்ணே, வேலை வெட்டிய பாரு, சும்மா மதினியவே தேடிட்டு உட்கார்ந்து இருக்காத. சத்யா, சேட்டைய பாரு, என்ன பேச்சு பேசிட்டு போகுதுன்னு. இவளுக்கு என்ன விட பூ கட்டுற வேலை முக்கியம். யார் என்ன சொன்னா என்ன? என் புருஷன் கூப்பிடுறா, நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? திமிரு நல்ல திமிரு கூடி போச்சு. ஒரு இடத்துக்கு வந்தமா, வந்த இடத்துல புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு என்ன கொஞ்சம் கூட இல்ல. இருடி, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். பார்த்திபா? யாரு? பார்த்திபா? சித்தப்பா சொல்லுங்க. சித்தப்பா, கொலவாள கட்டணும்டா, கூட சேர்ந்து கட்டி விடு. இத வாரேன் சித்தப்பா. ஐயோ ஐயோ, சிரிப்பு தான் போங்க. இன்னைக்கு நம்ம பூ கட்டுறோமோ இல்லையோ, சிரிச்சு சிரிச்சே வயிறு வலிச்சு போகும். ஆமா ஆமா, ஆனாலும் பேசிக்கிட்டே நம்ம மெதுவாவே கட்டுவோம். ஏன் தேனு, என்ன ஏன் கேக்குற? இங்க பாரு, நம்ம இப்படியே பேசிக்கிட்டே மெதுவா உட்காந்து பூ கட்டணும்னு நினைச்சுக்கோ, இன்னைக்கு பொழுது இப்படியே போயிடும். அடுத்து நம்மள எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். அடிப்பாவி தேனு, நீ இப்படி கறி வலிச்சவளா? இதெல்லாம் கறி வலிச்சதுக்கு சமம் இல்லடி. நம்மளால முடிஞ்சதை நம்ம அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். என்ன அர்த்தமோ? ஏய் சகுந்தலா, நீ என்ன ஸ்பீடா கட்டுற? ஐயோ இல்ல வடிவு, என்னோட ஸ்பீடே ரொம்ப ரொம்ப கம்மி தான். பாத்தியா தேனு, ஸ்பீடு கம்மி, நம்மளை விட நிறைய பூவை கட்டியிருக்கா. கட்டுவா, அவ நல்ல வேலைக்காரி தான். என்ன பாக்குற, நீ வேலைக்காரி தானே? தேனு, இல்ல வேம்பு, இங்க வீட்டுல மாங்கன்னு எல்லா வேலையும் இவ தான் இழுத்து போட்டு செய்வா. யாரையும் ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டா. என்னது இவளா? இவ உடம்புக்கு இவ இவ்வளவு வேலை செய்யறாளா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பாப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரி. ஓ பரவாயில்லையே. சகுந்தலா, இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். நம்ம வீடு நம்மளோட வேலை அப்படின்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யற பத்தியா? இந்த குணம்லாம் தங்கம். ஆனா ஒரு சில பேர் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க. ஏன் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு அதிகாரம் பண்ணுவாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க தான் நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு பீத்திக்கவும் செய்வாங்க. என்ன பாக்குறதேன்னு அப்படிதான். ஐயோ, அவங்களுக்கு குறை சொல்றது மட்டும்தான் தெரியும். இப்படி நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். அவங்க கிட்ட எல்லாரும் நல்ல விதமா தான் பேசுவாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் இவெல்லாம் ஒரு பொம்பளையான்னு பேசுவாங்க. அதுக்கு நமக்கு முகத்துக்கு நேரா நீ ஒரு வேலைக்காரி, நல்ல வேலைக்கார பொண்ணு அப்படின்னு பேசுறத நான் பெருமையா நினைக்கிறேன். சகுந்தலா, நீ என்ன நினைக்கிற? வடிவு, கண்டிப்பா பெருமையா இருக்கு.
இவளுக்கு எப்படி பேசுறாளுக? இவள கொஞ்சம் மட்டன் தட்டுவான்னு பார்த்தா இவளுக்கு சால்ரா அடிக்கிற அந்த வடிவு. சரிதான் வீட்டு வேலையை நம்ம வேலைக்காரி மாதிரி உட்காந்து பார்க்கணும். இதுக்கு ஏன் வடிவு இப்படி ஒரு பெருமை வேறையா? நம்ம வேலை தானே வேம்பு, இதுல பெருமைப்படுறதுல தப்பில்ல. ஆமா, கரெக்டா சொன்ன வடிவு. நம்ம வீட்டு வேலையை நாம பார்க்க நாம ஏன் வெக்கப்படணும், கூச்சப்படணும், அதையே வெளியே சொல்ல தயங்கணும். நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியாவே இருந்துட்டு போவோம். இருங்க ஆனாலும் என் வீட்டுக்கு நான் எஜமானி. என் புருஷன்லாம் என்ன எஜமானி மாதிரி பாத்துக்குவாரு. வீட்டு வேலையெல்லாம் செய்யதான் செய்வேன், செய்யாமலாம் கிடையாது. ஆனா அதுக்குரிய பெருமை கிடைக்கும், அதுக்குரிய பாராட்டு கிடைக்கும். ஒண்ணு இல்ல, சோற வடிச்சு மல்லிச்செடி தக்காளி கூட போடாம புளிய கரைச்சு விட்டு தாளிச்சு ரசங்கிற பேர்ல ஒண்ணு வச்சு விடுவேன். ஆனா அதை என் புருஷன் சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவான் பாரு. அப்பாப்பா, அதுல உள்ள சந்தோஷமே வேற. அந்த மாதிரி என் வீட்டுல நான் எஜமானி தான். ஏன் வடிவு, நீ எப்படி? மாணிக்க உன பாராட்டுவாரா, எஜமானியா வச்சிருக்காரா, இல்ல நீ சொன்ன மாதிரி வீட்டு வேலை பாக்குற வேலைக்காரியாவா? ஏ தேனு, வேலைக்காரியோ எஜமானியோ நம்ம புருஷன் நம்மள நல்லா பாத்துக்கிறார்ல, அது போதும். ஏய் வடிவு, பாத்துக்கிறது பெருசு கிடையாது. புருஷங்க நம்ம என்ன சொன்னாலும் கேக்குறதும் பெருசு கிடையாது. நம்மள எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம பேசணும். ஏன் அவங்க பெத்தவங்க கிட்டேயும் நம்மள விட்டு கொடுக்க கூடாது. நம்ம தப்பே செஞ்சாலும் தனியா வந்து நம்மள கண்டிக்கணுமே தவிர, நீ என்னடி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு மத்தவங்க மினுக்க அடுத்தவங்க மினுக்க ஒரு இடத்துல கூட நம்மள விட்டு கொடுக்காம பாத்துக்கிட்ட புருஷன் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப தங்கமானவன் நல்லவன். என்னப்பா அது, ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொன்னா நம்ம எப்படிதான் கணிக்கிறது எவன் நல்ல மனுஷங்கிறத? வேம்பு, நீ கரெக்டா சொன்ன. வீட்டுல வேலைக்காரியாவோ எஜமானியாவோ எப்படியே இருந்துட்டு போறோம். ஆனா நீ சொன்ன மாதிரி நம்மள விட்டு கொடுக்காத புருஷன் கிடைச்சா அது வரும். இந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு இடத்துலயும் உனக்காக நான் இருக்கேன், உனக்காக உன்னை யார்கிட்டயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கைய புடிச்சிட்டு நிக்கிறான் பாத்தியா? அப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சா உண்மையிலே பொண்ணுங்க வாழ்க்கை சொர்க்கம் தான். கரெக்டா சொன்ன சகுந்தலா. ஆமா ஆனா சகுந்தலா, வேம்பு, நீங்க ரெண்டு பேர் சொன்ன மாதிரி தான். என் புருஷன் என்னை இப்ப வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் விட்டு கொடுத்ததே கிடையாது. இவங்க அப்பா அம்மா கிட்ட கூட நான் ஏதாவது தப்பா செஞ்சுட்டேன் இல்ல தெரியாம ஏதாவது பண்ணிட்டா கூட என்ன தனியா கூப்பிட்டு கண்டிப்பாரே தவிர யாருமே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவும் மாட்டாரு. அந்த இடத்துல என்ன வேற யாராவது திட்டினாலும் ஒரு வார்த்தை திட்டவும் விட மாட்டாரு. ஓ சூப்பர் வடிவு, அப்பனா உன் புருஷன் உனக்கு கிடைச்சது வாரம் தான். நீ உண்மையிலே கொடுத்து வச்சவ. அதென்ன என்ன கொடுத்து வச்சவன்னு சொல்றது? நீ மட்டும் எப்படி அப்படித்தானே? அப்படியா? இல்ல வடிவு, இப்ப வரைக்கும் என் புருஷன் எனக்கு சாதகமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அப்போ பண்ண என்ன, நான் பண்ணாம இருந்தோம் அவர்கிட்ட ஏச்சு பேச்சு நிறைய வாங்கியிருக்கேன். அதை விட நம்ம பொண்டாட்டி எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கா, அவளை சுத்தி யார் யார் இருக்காங்க, எந்த ஒரு நிலைமையில அவளை திட்டுறோம், அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாரு. எங்க என் அப்பா அம்மா கிட்ட கூட விட்டு கொடுப்பாரு, அவங்க அப்பா அம்மா கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாரா? எனக்கு அந்த வரம் கிடைக்கல வடிவு. ஏய் சகுந்தலா, என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வடிவு. யோசிக்கிறதுன்னு நல்லா கவலைப்படுவா. மாணிக்கம் மாதிரி நமக்கு ஒரு புருஷன் இல்லையேன்னு. மாணிக்கம் பிறந்ததுல இருந்தே நல்ல மனுஷன் தான். நான் ஏன் தம்பிக்காரன நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அவன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு சுயநலவாதி தான். என்னமோ என்ன சூழ்நிலை என்ன காரணம்னு தெரியல, என்னையும் என் அம்மாவையும் விட்டு கொடுக்காம இவ்வளவு நாள் ஒரு இதா பாத்துக்கிறான். அது கூட அவன் தேவைக்கா இருந்தாலும் இருக்கலாம். இன்னைக்கு எங்க தேவை முடியுதோ தூக்கி போட்டு போமான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். யார்கிட்ட இருந்து எப்படி இந்த குணம் வந்து தொலைஞ்சதோ? அம்மா சொல்லுவாங்க, அப்பாவோட தாத்தா இப்படிதானு. அந்த ஜீன் வந்து இங்க தொத்திக்கிச்சின்னு நினைக்கிறேன். மூசோடு பிடிச்சவன். ஏய் சகுந்தலா, என்ன நீ? பார்த்திவ அண்ணன் எப்படி? அண்ணன் நல்லா பாத்துக்குவாரா? விட்டு கொடுக்காம இருப்பாரா? அப்புறம் அண்ணனை பார்த்தாலே சும்மா ஹேண்ட்ஸமா ஹீரோ மாதிரி இருக்காரு. எப்படி அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் தானே? ஏய் என்னன்னு சொல்லு. அதானே சொல்லுமா, உன் புருஷனை ஒண்ணும் கண்ணு வச்சிட மாட்டோம். ஏய் வடிவு, சொல்லு. என் தம்பிய பத்தி நீ இப்ப குறைதான் சொல்லுவ. அப்படியே அவன்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சொல்லு சகுந்தலா. வேம்பு, என் புருஷனும் ரொம்ப நல்லவர் தான். என்ன இப்படி சொல்றா? என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு. எனக்கு எது தேவைன்னு நான் சொல்லாமலே அவரே செய்வாரு. அதை விட இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் என்ன விட்டு கொடுத்தது இல்ல. இதோ இப்ப நான் மாசம் ஆனதும் என்ன தாங்குன்னு தாங்குறாரு. இப்ப வரைக்கும் நான் வீட்டுல ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேன். என் புருஷன் என்ன பார்க்க விட மாட்டாரு. எல்லாமே எங்க அத்தை தான் பாப்பாங்க. அப்புறம் என் அம்மா வீட்டுக்கு கூட என்ன விட்டது கிடையாது. ஏன்னா என்ன பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது. அதனால என்ன இங்க கூடயே வச்சு பாத்துக்கணும்னு இப்ப வரைக்கும் நான் என் அம்மா வீட்டு கூட போலன்னா பாத்துக்கோ. அந்த அளவுக்கு என் புருஷன் என்ன பாத்துக்குவாரு. பாத்துக்குவாரு. இப்படியே நினைப்புல போக வேண்டியதான். இப்படிதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அவரால் ஆசை நிறைவேறது கிடையாது. அதுல நானும் ஒருத்தி. என்னங்க, எப்பவும் நீங்க எல்லாரும் இடத்துலயும் என்ன விட்டு கொடுத்துருவீங்க. ஆனா என் புருஷனா உங்களை உங்க பொண்டாட்டியானா எப்பவும் எங்கவும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. விட்டு கொடுக்கவே மாட்டேன். அடிப்பாவி பாரு.
எப்படி பேசுறானே. என் புருஷன் நல்லா பாத்துக்கல, சண்டை போடுறான். அவன் எல்லா இடத்துலயும் எப்பயும் என்ன விட்டு கொடுப்பான். கல்யாணம் முடிச்சு நிறைய தடவை என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருக்கான், வீட்டை விட்டு வெளியே போடின்னு. அதை விட அடி உத அவங்கிட்ட நிறைய வாங்கியிருக்கேன். அப்படிலாம் சொன்னா நம்ம கௌரவம் குறைஞ்சிரும் நினைச்சிட்டா போல. அதனால இப்படி பெருமையா பேசுறா. ஐயோ ஐயோ. வாவ், சூப்பர் சகுந்தலா. இப்ப பார்த்திபா அண்ணே மேல ஒரு மதிப்பு மரியாதையே வருது. ஆமா சகுந்தலா, உண்மையிலே நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்கதான். ஆமா ஆமா. ஏன்னு பரவாயில்ல, உன் தம்பி ரொம்ப நல்ல பையனாதான் இருக்கான். அடியே அடியே, என்னடி வந்ததுல இருந்து என் தம்பி அவனையே பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகல நினைச்சுக்கோ, உன் தம்பிய கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏய் அடியே, அந்த அளவுக்கு உங்க தம்பி ஸ்மார்ட், சும்மா ஹீரோ மாதிரி இருக்காரு. ஏய் வேம்பு, அங்க பாரு, பக்கத்திலே பொண்டாட்டி உட்காந்துருக்கா. இருக்கட்டும், இப்ப என்ன கட்டிக்கிட்டு கூட்டிட்டு போயிருவேன்னு சொன்னேன். கல்யாணம் முடியலாட்டி கட்டிட்டு இருப்பேன்னு தானே சொன்னேன். எப்படி என் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் உனக்கு கல்யாணம் முடியலாட்டி கட்டிக்கிட்டு இருப்பியா? ஐய சீ, அது ஒரு பொண்ணுக்கு பண்ற துரோகம். பொண்ணாகிய நாமே இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அதனால அப்படியெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். சரிதான். ஏய் என்னடி பண்றீங்க? இன்னும் பூ கெட்டுங்கிற பேர்ல எவ்வளவு நேரமா உட்காந்துட்டு இருப்பீங்க? பூவை பாரு, அப்படியே இருக்கு. நான் ஆளுக்கு ஒரு முளம் கூட கெட்டல. ஏண்டி இப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோ, நாளைக்கு கல்யாணத்துக்கு யாரும் பூ வைக்க முடியாது. ஹலோ ஹலோ, பாவாடை போட்ட பாட்டி, கல்யாணத்துக்கு நாளைக்கு வைக்கலாட்டி என்ன, நைட்டு முதல் ராத்திரிக்கு எல்லா பூவையும் தூவி விட்டுருவான். அடிப்பாவி, அது வரைக்கும் கெட்டாமே உட்காந்துட்டு இருப்பேங்கிறியா? என்ன பண்ண, எங்களால முடியணும்ல. வா நீ ஒரு கை வந்து கெட்டு. ஆமாடி, வேலை வெட்டி இல்லாதவன் இதை உட்காந்து கட்டிக்கிட்டு இருப்பா. இதுக்கெல்லாம் பொறுமை ரொம்ப அவசியம். நமக்கும் இந்த பொறுமைக்கு ரொம்ப தூரம். சரி, அதனால கட்டுங்க கட்டுங்க, சீக்கிரம் கட்டுங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருப்ப, நீங்க வேகமா கட்டணும். டேய் வடிவு, இங்க ஏன் மூஞ்சி ஏன் பாக்குற? திரும்பி கட்டுடி. கட்டுறேன். ஏய் சகுந்தலா. பாட்டிமா, நீ ஏண்டி இன்னும் உட்காந்துட்டு இருக்க? எழுந்துரு, குறுக்கு தாங்க வேண்டாம். மாசமா இருக்கிற புள்ள வயித்த போட்டு அமைக்க எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருப்ப? எழுந்துரு, கட்டுல கொஞ்ச நேரம் கைய கால நீட்டி உட்காரு. இல்ல பாட்டிமா, எனக்கு ஒண்ணும் செய்யல. மாமா எனக்கு எல்லாமே செய்துமா. நான் கொஞ்ச நேரம் கைய கால நீட்டி மல்லாந்துட்டு வரேன். மல்லாந்துரு, உன்னை அப்படியே குழிய தோண்டி புதைக்கிறேன். பூவை கட்டிடி. மாசமா இருக்கிறவளுக்கு சும்மா இருக்கிறவளுக்கு வித்தியாசம் இல்ல? வித்தியாசமா? அது என்ன வித்தியாசம்? நாங்களும் மனுஷிதான். அவ ஒரு உயிரை சுமக்கிறாடி. சகுந்தலா, நீ எழுந்துருமா, நீ முத வெளியே வா. இவளுக்கு இப்ப இந்த பூவை கட்டி முடிக்க மாட்டாளுங்க. நீ இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், குறுக்கு தாங்காது. அப்பெல்லாம் நானும் எழுந்து வருவேன். என்னடி போட்டிக்கு போட்டி போடுற? மதனிக்காரி என்னதோ போட்டி போடுறியோ? ஐயோ பாவாடை போட்ட பாட்டி, எனக்கு பூவை கட்ட கரியெல்லாம் வலிக்குது. சரி ஓகே, அப்பனா விட்டுருவோம். இங்க பாருங்கடி, யார் யார் எவ்வளவு பூ கட்டுறீங்களோ நாளைக்கு அதை நீங்களே தலை நிறைய வச்சுக்கலாம். சரிதான், பூவை எல்லாம் கட்டி முடிக்க ஐடியா பண்ணிருச்சு பாட்டி. என்னது, கட்ட பூவை நாமளே தலை நிறைய வச்சுக்கலாமா? ஆமா, யார் யார் எவ்வளவு பூ கட்டுறீங்களோ அதை அவங்களே வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு பூவை கட்டுங்கன்னா கதை பேசிட்டு திரியுறீங்க. இன்னைக்கு நீங்க பூவை கட்டலாட்டி நாளைக்கு அவங்களுக்கு எல்லாம் பூ கிடையாது. பாட்டி பேச்ச மாத்த கூடாது. நான் இதுல உள்ள பாதி பூவை கட்டினாலும் அது ஃபுல்லா எனக்கு தான். தாராளமா வச்சுக்கோடி. வாவ், நாளைக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு தலை நிறைய 4 5 5 சரமா அப்படியே இடுப்பு வரைக்கும் தொங்க விடுவோம். இடுப்பு வரைக்கும் தொங்க விட்டாலும் சரி, முழங்கால் வரைக்கும் தொங்க விட்டாலும் சரி, எவ்வளவு கேட்டீங்களோ அவ்வளவு அவரால வச்சுக்கோங்க. ஏன்னு அப்பதான் நாளைக்கு தலை நிறைய பூ வச்சுக்கலாம். ஆமா நான் வேற பட்டு சாரி கொண்டு வந்திருக்கேன். கட்டினால 4 5 சரமா பூவை தொங்க விட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். நான் கூட நம்ம இடுப்பு வலிக்க பூவை கட்ட மிச்சவங்க வலிக்காம வச்சுக்கவான்னு அசால்ட்டா கம்முன்னு இருந்தேன். இப்ப கட்டுறேன் பாரு பூவை. கட்டுற ஸ்பீடுல யாரும் என்கிட்ட நிக்க முடியாது. நாளைக்கு இதுல பாதி பூ என் தலையில தான் இருக்கும். இருக்கும் பூவை இவ்வளவு துட்ட போட்டு வாங்கி உன் தலையிலேவா அவ்வளவு ஏத்துவேன்? இப்படி சொன்னாதான் நீ கட்டுவேன்னு எனக்கு தெரியும். அட்டடி, நாளைக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி நான் எல்லாத்துக்கும் பங்கு வைக்கிறேன். சரி யாரும் இனி பேச்சு கொடுக்காதீங்க, கடன் பூ கட்டுவோம். சரி தேனே. சகுந்தலா, நீ கட்டினதுனா போதுமா? எழுந்துக்கோ. இல்லைங்க பாட்டிமா, இன்னும் கொஞ்ச நேரம் கட்டிட்டு எழுந்துக்கிறேன். சரிம்மா. இனி பாரு, 1 மணி நேரம் ஆகாது, எல்லா பூவையும் கட்டி தூக்கி போட்டுருவாளுங்க. சரி நம்ம அடுத்த வேலையை போய் பாப்போம். இல்ல இதுவே இப்போதைக்கு போதும். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். அப்படிங்கிறீங்களா? ஆமா, அதுவும் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. நாம எதுக்கு எதையும் போய் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு? இங்க பாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க தான் எல்லாம் செய்யணும். இப்ப இந்த நைட்டு நிச்சயத்து கூட பொண்ணு வீட்டுக்காரங்க தான் எல்லாமே செய்யணும். நீ என்னன்னா அது தெரியாம சாப்பாட்டுல கூட பாதி காசை நாங்க குடுக்குறோம் நீ பேசி வச்சிருக்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இல்லக்கா, நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் வருவாங்கல்ல. நம்ம வீட்டு சொந்த பந்தம் எல்லாருமே நைட்டு முத நாளே வந்துடணும்னு சொல்லி வச்சிருக்கு. இருக்கட்டும் செல்லம்மா, நம்ம எல்லாருமே போக தான் செய்யணும். ஆனா பாக்குறது பொண்ணு வீட்டுக்காரங்க தான் பாக்கணும். கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டி முடிஞ்சதும் சாப்பாடு போடுறதா நம்ம பொறுப்பா இருக்கணும். அதுக்கு முன்ன ஆகிற செலவு ஃபுல்லா பொண்ணு வீட்டுக்காரங்க செலவுதான். அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்கவ? முதையே என்கிட்ட எல்லா விவரமும் கேட்டிருக்க வேண்டியதானே. நாளா என் மாவனுக்கு கல்யாணம் முடிக்கும் போது அப்படித்தான் பண்ணேன். தாலி கட்டினதும் போட்ட சாப்பாடு தான் நம்ம செலவு. மிச்சப்படி ஒரு செலவு நான் பண்ணலையே. எல்லாத்தையும் பொண்ணு வீட்டுக்காரங்களே பாருங்கன்னு சொல்லி முதைய கட் அண்ட் ரைட்டா பேசிட்டேன்.
எங்கக்கா அப்படி எப்படி பேச, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் வராங்க. அது மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க அவ்வளவு செலவு பண்ண, சரி நம்ம வீடு மாதிரி தானே, நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஏத்துக்குவானு. ஏத்துக்கோ, இப்படியே நினைச்சு நினைச்சு நீ ஏத்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அப்புறம் உனக்கு ஒரு மாமியாக்காரின்னு உன் மருமக கிட்டே மதிப்பு இருக்காது, சம்மந்தார்னு உன் சம்மந்தார் கிட்டே ஒரு மதிப்பு இருக்காது. இவ எல்லாத்தையும் கேட்கறவ தானே, நம்ம சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு போறவ தானே, அவங்களுக்கு தொக்கா போயிடும். மாப்பிள்ள வீட்டுக்காரங்கன்னா ஒரு கெத்தா மெயின்டைன் பண்ணணும், நான் சொல்றதான் கேட்கணும், நீங்க இப்படி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போடுறது நம்மளா இருக்கணும், செய்யறது பொண்ணு வீட்டுக்காரங்களா இருக்கணும். ஏக்கா என்ன இப்படி பேசுறீங்க? உங்க பேச்சுல எனக்கு ஒரு பிரசன்ட் கூட வராதுக்கா. இப்ப என்ன, வரவ நம்ம வீட்டு பொண்ணாயிடுவா, அவளே நம்ம வீட்டு பொண்ணுன்னா அப்புறம் அவ வீடு நம்ம வீடு மாதிரிதான். இதுல என்னத்த கணக்கு பார்த்துட்டு கணக்கு பார்க்காம செய்யறத செய்வோம். சரிதான், இது வேறயா? இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொன்னா நீங்களும் பாத்துக்கோங்க. அப்புறம் நாளைக்கு ஒரு சம்பிரதாயம் கடமை எதுவுமே இருக்காது. மாப்பிள்ளை வீட்டுக்கு சரி சமமா பொண்ணு வீடும் வந்து நிக்கும். நாங்க இதெல்லாம் பாக்குறோம், நீங்க இதெல்லாம் பாருங்கன்னு அவங்க லூட்டியா பேசுவாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு மாமா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்க மாத்திரம் நீ எதுக்கு சின்ன கழுத ஊட வர? ஓடி ஒழுங்கா. மாமா போறேன், அதுக்காக நீங்க பேசுறத கேட்டுட்டு தான் இருந்தேன். அதை என்னால ஏத்துக்கவே முடியாதுமா. அது எப்படிமா நீங்க சொல்லலாம்? பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா கீழே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா மேலையா? ஏமா, நீ ஒரு பையனை தான் வச்சிருக்க, ஆனா 2 பொண்ணு. அக்காவுக்கு ஏதோ உனக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சனால கல்யாணம் முடிச்சு ஈஸியா நீ சிம்பிளா விட்டுட்ட. இல்ல ஆமா, உன்கிட்ட இதை கேட்கணும்னு நினைச்சேன். நீ அக்காக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உனக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து இப்படிதான் ஆர்டர் போட்டாங்களா? அவங்க அது எப்படி சொல்லுவாங்க? அதெல்லாம் சொல்லலையே, நான் சொல்ல விடலையே. எங்களால இதான் பண்ண முடியும். உங்களுக்கு ஓகேனா என் பொண்ணை கட்டிக்கோங்க, இல்லாட்டி பேசாம போயிடுங்கன்னு சொல்லிடல. ஓ, அப்புறம் அப்புறம் என்ன, உங்க அக்கா தான் வேணும்னு வந்து கட்டிக்கிட்டு போயிட்டாங்க. ஏமா, இதெல்லாம் உனக்கே அநியாயம் இல்லையா? அதானே, என்ன கொடுமையா இருக்கு. என்ன கொடுமை? நான் புள்ளைய நல்லா அழகா லட்சணமா பத்து வச்சிருக்கேன், அதனால இவன் என்ன பார்க்க வந்தா உடனே கட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான். புள்ள நல்ல பிள்ளையா இருக்கு மாத்திரம் நான் ஏன் கஷ்டப்படணும், கவலைப்படணும்? அதுவும் அவங்க சொல்றத கேட்கணும். ஏமா, அப்படா புள்ள நல்ல பிள்ளைனா முகம் அழகா இருந்தா போதுமா? அதான் நல்ல பிள்ளையா? ஆமாண்டி, ஒரு வடிவா நல்லா அழகா இருக்கணும். ஓ, அப்பனா நான் நல்ல பிள்ளையா எப்படி? உனக்கு ரெடி, என் தங்கத்துக்கு அழகு மகராசி. மா, உன் கண்ணுக்கு நான் அழகா தெரிவேன். பெரிய பிள்ளையாயி எனக்கும் கல்யாணம் வரும்போது என்னை யாரும் அழகு இல்ல, இவ நல்லாவே இல்ல, இவ ஒரு வடிவா இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா, ஏய் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கடி, நீ அழகுப்பட்ட புள்ள. மா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுமா, உன் கண்ணுக்கு நான் அழகா தான் தெரிவேன், ஆனா மத்தவங்க கண்ணுக்கும் அதே அழகா தெரியணும்ல. ஏய், இப்ப என்ன உனக்கு நாளைக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க போறேனா? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? போடி பேசாம. பெரியவங்க பேசும்போது ஊட வந்து நின்னு பேசிக்கிட்டு. இல்லம்மா, உனக்கு புரியவே இல்ல. இங்க பாருமா, இப்படி எல்லாம் பேசாத. எல்லா பொண்ணை பெத்தவங்களுக்கும் நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரிதான் எல்லா பொண்ணை பெத்தவங்களும் நினைப்பாங்க. அவங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளை தங்கம் தான், செல்லம் தான். அதை விட்டுட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம எதனாலும் பேசலாம் கேட்கலாம்னு மட்டும் நினைக்காத. ஃபர்ஸ்ட் நீ யோசிக்கிறதே தப்பு. இதுல நீ சித்திக்கு வேற தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறியா? என்னது, நான் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறேனா? ஆமா, உன் பேச்ச கேட்ட சித்தி வீட்லயும் சண்டை தான் வரும். ஏ அடியை, இங்க பாருங்க சித்தி, அம்மா பேசுறதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. நீங்க பண்றதுதான் சரி, நீங்க இதே மாதிரியே பண்ணுங்க. அம்மா கிட்ட ஏதாவது ஐடியா கேட்டீங்க, நாங்க இங்க இருந்து போங்கல. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா அண்ணே, அவங்க உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு தனி கொடுத்துன போயிருவாங்க. ஏய், என்னடி இப்படி பேசுற? இல்ல வாயிலே சூடு போடணும். என்ன பேச்சு பேசுறா பாரு. அடியே, என் பேச்ச கேட்டா இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறவன் தனி கொடுத்துன போயிருவானா? கண்டிப்பாமா, எல்லாருமே நம்ம சகுந்தலா மதினி மாதிரி அமைதியா இருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காத. ஏய் அடியே, என்னடி என்ன பேசிட்டு இருக்க? உன்ன ஐயோ அக்கா விடுங்க, அவ சின்ன பிள்ளை, சும்மா விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கா. ஏய் சத்யா. இல்ல சித்தி, அம்மா பேசுறதும் தப்பு இல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் தாழ்த்தி பேசலாமா? அவங்களுக்குலாம் எவ்வளவு பெரிய மனசு. அவங்க பொண்ணை இத்தனை வருஷமா வளர்த்து நம்ம வீட்டுக்கு நம்பி கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த பொண்ணையும் நம்ம மரியாதையா மதிப்பா நடத்திக்கணும். அம்மாக்கு புரியவே மாட்டேங்குது சித்தி. ஏய், இப்ப இதெல்லாம் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களோ? 10ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள இதெல்லாம் பேசுற பேச்சாடி? 10ஆம் கிளாஸ் படிக்கிறேல, எனக்கும் அறிவு இருக்குமா? இப்ப எதுக்கு நீங்க வந்து வாய் பேசிட்டு இருக்க? நல்ல பொல்ல உடைச்சிருவேன். ஐயோ அக்கா, நீங்க வேற. படிக்கிற பிள்ளைங்க எப்பவும் அறிவாதான் பேசுவாங்க, அவங்களுக்கு நாலேஜ் இருக்குல்ல. சித்தி, வீட்டுக்கு பெரியவங்க உங்க அம்மா, அவங்க கிட்ட நம்ம எந்த ஐடியா கேட்கறதும் தப்பு இல்ல. ஆனா அது சரியில்லைன்னு தெரிஞ்சு அதே மாதிரி நம்ம செஞ்சாதான் தப்பு. அப்படியா? உங்க அம்மா அந்த காலத்துல இருந்து இப்படிதான். நம்மளை தவிர எல்லாமே நம்ம காலுக்கு கீழே நினைக்கிறவங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறோம்ல, அதுக்குதான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. நீ இப்படி எல்லாம் பேசாத. இல்ல சித்தி, பயந்துட்டேன். ஏன்னா சகுந்தலா மதினி இப்படிதான் எங்க வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க அம்மா பேச்ச கேட்டு இப்ப வரப்போற பொண்ணையும் நீங்க கஷ்டப்படுத்துனீங்கன்னா அவங்க பாவம் தானே. என்னடி சொல்ற? சகுந்தலா மதினி அம்மா கஷ்டப்படுத்துவாங்களா? ஆமா, இப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏய், என்ன விட்டுட்டு 2 பேரும் என்ன பேசுறீங்க? அம்மா அது நான் பேசிக்கிறேன், நீ போ. சித்தி, ஆனா அம்மா பேச்ச
கண்டிப்பா கேட்க மாட்டேன், நீ உள்ள போ. இனிமேல் இப்படி எல்லாம் பேசாத. இந்த மாதிரி பேசுறது அம்மாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் ஊருக்கு போனதும் உன்னை திட்ட போறாங்க. சரிங்க சித்தி, இனி பார்த்து பேசுறேன். அம்மா அப்படிலாம் சொன்னதும் டக்குன்னு கோபம் வந்துருச்சா, அதான் எதிர்பார்க்காம எல்லாம் பேசிட்டேன். சரி சரி, அதனால ஒண்ணு இல்ல, நீ உள்ள போ. ஏய் சத்யா, என்ன சொல்ற? நான் ஒண்ணும் சொல்லல, போய் விளையாட போறேன். வாடி வா, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அக்கா அவ சின்ன பிள்ளை ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருக்கா, நீங்க அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு. சரிக்கா, நம்மளும் தயாராகும். ஏன்னா இனி பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படியே வர ஆரம்பிச்சிருவாங்க. சரி சரி சலமா. நான் போய் இந்த பிள்ளைய பூ கட்டிட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். நீ போய் பாரு. இந்த சத்யா கழுதைக்கு அறிவே இல்ல, எங்க எப்படி பேசணும் கூட தெரியாது. அவ ஆட்டுக்கு வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசிட்டு போறா பாரு. படிப்பு 10ஆம் கிளாஸ் படிக்கிறா, ஆனா அறிவு ஒண்ணே இல்ல. முட்டா கழுதை.